என்ன ஊர் இது? இது என்ன ஊரப்பா இது? இதா வெங்கலம் 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 வெங்கலம். இந்த வெங்கலம் கிராமத்தில் இந்த வெங்கலம் கிராமத்தில் இந்த இரவு எதற்கு நாடகம்? அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை. அது அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பொங்கல் பொது வைத்து ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து நமக்காக 3 நம்மளுக்கு தாமரை வழங்கி இந்த ஊர் நாட்டாமவர்களுக்கு வணக்கம், இந்த ஊர் பொதுமக்களுக்கு வணக்கம், நம்ம ஒண்ணு உணவும் நம்மளுக்கு கொடுத்த அழகான ஆட கொடுக்கும் இந்த ஊர் தாய்மார்களுக்கு வணக்கம். உயிருக்கு மேலான அம்மனியா உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்கிறோம். இந்த ஊர் வாலிபர் சங்கத்துக்கு வணக்கம். நம்ம நாடகத்தை கண்டு வைக்க வந்தேன். அயல் கிராமத்தில் வந்து நாடகம் அவர்களுக்கு வணக்கம். நான் சபைக்கு முன்னாடி வந்தேன். நான் யார், நான் எப்படியா பட்டவள், நான் யாரோட மகள் அப்படின்னு தெரியுமா? சொல்லுமா. தெரியாது. சொல்லு.
தெரிஞ்சு விட்டதா? இப்படி வா, அந்த பதங்க பாரு. எங்க நாடு கனகமாபுரி பட்டணம். ஆமா, கனகமாபுரி பட்டணம் தான் வரக்கூடிய கனகமகாராஜனுக்கும் கனகவல்லிக்கும் பிறந்த என் பேர் கற்பகவல்லி. கற்பகவல்லி கற்பகவல்லி. நான் பிறந்த உடனேயே என் தாயார் தந்தையா இறந்து விட்டார் ஐயா. வரும்போது அப்பா அம்மா சீட்டு அப்பா சீட்டு ராசி பலம். ராசி நல்ல ராசி. நல்ல ராசியில பிறந்தது. ஆமா, இப்படி உட்காருப்பா. நான் பிறந்த உடனே என் தாயார் தந்தையார் இறந்து விட்டார். நான் இறந்த உடனே அப்போது ஐயோ நம்ம தங்கப்ப நம்ம தங்கச்சி இறந்துட்டாளே, நம்ம தங்கை இறந்து விட்டாலே, நம்ம தங்க பிள்ளை யாராவது ஆயிடுமே அப்படி என்று ஜெயமாபுரி பட்டணம் ஆண்டு வரக்கூடிய ஜெயஜானன் ஜெயமாலினி விஜயமாலினி என்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தார்கள். அப்படி வளர்த்த உடனே நம்ம தங்கப்பிள்ளை எங்க போகும் அப்படி என்று எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. முடிவுடா கல்யாணம் ஆச்சு வரும்போது ஐவரா அதுக்கிட்டே வர எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் கல்யாணம் இருக்குது. இந்த நாட்டிலே எல்லா பெண்கள் இருந்தார்கள். எல்லா கணவன் மனைவியோட அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க. என் குடும்பம் இருக்கிறது. எங்க மாமி மாமனார் இருவர்கள் ஒன்றாக சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெருமையா கல்யாணம் செய்தாரம்மா. என் கல்யாணம் இருக்கிறது அம்மா வடக்காராண்டி ஆள் அனுப்பேன். பொண்ணாருக்கு அம்மா 2 வாழை மரம் கொண்டு வந்தோம். வடக்காராண்டி ஆள் அனுப்பேன்.
எனக்கு கொட்ட வந்து மூலக்கார அவன் கொட்டாக்காரே காலையே எனக்கு நீல குலத்தங்கர
எனக்கு வந்து கோவிலாரே என்ன பெத்தம்மா இந்த 6 மாசமா நான் தேவா தவிக்கிறேனே அம்மா. ஐயோ எனக்கு யாரும் ஆதரவு இல்லையடி அம்மா. எங்க அப்பா அம்மா இருந்தாலும் கேட்பாங்களே. தாயார் தந்தையாரும் இறந்து விட்டார். எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமன் இல்லை, மச்சான் இல்லை. என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லடி அம்மா. இன்னைக்கு அனாதையான வாடுறனே சாமி. எனக்கு நீல குளத்தங்கரு எனக்கு வந்து கோவிலாரே இந்த நாட்டுல நான் நீந்தி மேலும் செலுக்கண்ட உங்களோட பொண்ணு தானே ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ பாவி நான் நேசா முள்ளிக்கண்டனே. இந்த பொல்லாத சீமையில என்ன பெத்தம்மா என்ன துணி போட்டாங்க. பாவிகள் என்ன துணி போட்டனால இன்னைக்கு நான் நேச உருகிறனே. உங்களோட பொண்ணு நம்மள நேத்து வார அஞ்சிரண்ணா என்ன பெத்தம்மா பச்சை குளத்தங்கர எங்க கூட காய்ச்சல நான் என்ன பண்ணுவேன்? அடி அந்த பெத்தெடுத்து பாவி முண்டா சம்பளம் வாங்க தானே நான் கொடுக்க முடியும்மா. இந்த நாட்டுல நான் பார்த்து ஐயோ செலுக்கண்டா பொண்ணு ஆளுக்கு 10 ரூபா கொடு. உங்க பாவம் தீர்த்தோம். எங்க மாமா வந்து பாவின பாசம் உள்ளே கண்டன அடந்தூர்ல யாரும் தரல கூட நானும் தரம் தான். இந்த பொல்லாத நாட்டினில பாவி சண்டாலும் என்ன பார்த்து துண்டி போட்டாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு மனசு இறங்கல. நாம கொடுத்தா இன்னைக்கு என்ன பார்த்து துண்டி போட்டனாலா என்ன பெத்தம்மா என்ன பார்த்து துண்டி போட்டனாலா நான் பாகி உருகிறனே. என்ன பெத்தம்மா அப்பாத வரே அஞ்சிரண்ணா என்ன பெத்தம்மா எனக்கு தட்டில் அரிசி வரும். என்ன பெத்தம்மாடி இந்த பண்ணால எனக்கு தங்கால அரி பூ வரும். என்ன பெத்தம்மா என்ன பெத்த தாயார் இல்லாத தாயார் இல்லாத எனக்கு தட்டில் அரிசி இல்ல. என்ன பெத்தம்மா எனக்கு தங்கால் அரி பூ இல்ல. எனக்கு பொட்டியில் அரிசி வரும். என்ன பெத்தெடுத்த மாதாவே இந்த நாட்டில் ஒரு பெண்ணாயா அம்மா பிறந்தேன். நான் பிறக்கும் போதே நான் இறக்க கூடாதா தாயே? என்னம்மா சின்ன பட வேதனை வைக்கிறிய அம்மா? இந்த 6 மாசமா நான் படாத கஷ்டப்படுறேன் அம்மா. நான்
தேடாத இடமில்ல, போவாத இடமில்ல. இன்னைக்கு அலைஞ்சு கொண்டே வரணும் அம்மா. என்ன பெத்த மாதா, எனக்கு 8 லட்சம் பச்சை போறா. என்ன பெத்த அம்மாடி, எங்க அம்மா விட்டு இலை கொண்டு குஞ்சிருக்கும். இந்த ஏங்கி குரல் கேட்டா ஒரு காய்ச்சி ஆகி போச்சா விடு அப்படின்னு எடுக்காது. இதுக்கு மேல காய்ச்சி இல்லை விடு. என்ன பெத்தம்மா எழுந்தோடி போகாது. உங்க வீட்டுக்கு இந்த குடும்பம் வந்து கம்மிங்கடா. எனக்கு 10 லட்சம் பச்சை போறேன். என்ன பெத்தம்மாடி, ஆம்பளை எங்க போயிட்டான்? எங்க அம்மா விட்டு படிக்கொண்டு குஞ்சிருக்கும். உங்க ஆம்பளை ஜோடி ஜோடியா வச்சிருக்கிறீங்களா? இந்த பாண்டி குரல் கேட்டா குடும்பம் எங்க இருந்தாலும் ஆள் ஒரு குடும்பம். இன்னைக்கு பசியும் எடுக்காது. என்ன பெத்தம்மா பறந்தோடி போகாது. பாப்பா ஐயோ அக்கா, அடி பாவி அக்கா, நம்ம சஞ்சாலத்தை எடுத்துக்கிட்டா, நம்ம சஞ்சாலத்தை எடுத்துக்கிட்டா, என் பாப்பா சஞ்சலத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சாட்சிக்கு போனாலும், நம்ம சாட்சிக்கு போனாலும் நம்ம சஞ்சாலத்தை தீப்பார் இல்ல, நம்ம சஞ்சாலத்தை தீப்பார் இல்ல. இந்த வெங்கலத்துல நம்ம 2 பேர்த்து சாட்சி வச்சு போவார் இல்ல. நம்ம கோரியா எடுத்துக்கிட்டோம். என் பாப்பா கோலையை எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் கோரட்டுக்கு போனாலும், என் பொண்ணாலும் கோரட்டு போனாலும் நம்ம கோரிய தீப்பாரில்ல. என் பாப்பா கோரிய தீப்பார் இல்ல. இந்த வெங்கலத்துல நம்மள குந்தி வச்சு போவாரில்ல. பாப்பா ஒப்பர் சொல்ற ஒரு தக்காளி கூட எனக்கு 10 ரூபா கொடுக்கலையே. ஐயோ வார்த்தை வலிக்குதுன்னா, என் பாப்பாவுக்கு வவுத்த வலிக்குதுன்னு இந்த வெங்கலத்து வரப்பு மேல குந்த போனா, வெங்கலத்து வரப்பு மேல குந்த போனா, அந்த வண்ணா முட்டு பண்ணி வந்தா, அந்த வண்ணா முட்டை பண்ணி வந்து நம்ம 2 பேருக்கும் வாய்க்கால தள்ளிவிட்டா. என் பாப்பால வாய்க்கால தள்ளிவிட்டு அது வச்சு வாங்குறியா மாடு. அக்கா, பாப்பா ஒரு தக்காளி 10 ரூபா கொடுக்குங்க. ஐயோ நான் வந்தா குடிக்கல. என் பாப்பா வந்து குதிச்சுல எனக்கு யாரும் சொந்தக்காரங்க பொழுது என்ன பூரா காய்ச்சி ஒழுங்க வந்தேன். நான் என்ன பண்ணுவேன் காஞ்ச நான் வந்தா புடிச்சுல. என் பாப்பா வந்து குதிச்சுல என் வீட்டு வாசலில் பேனு வச்சான். என் பாப்பா வாசலில பேன் வச்சான். அது துவரம் பருப்புல, அது துவரம் பருப்புன்னு தாளக்காரனு மத்தாளக்காரனு தொட்டு நகி பார்த்தாங்க. ஐயோ என் சாணியம் ஒரே ஒரு 10 வந்தது அம்மா. எப்ப நீ ஆயிரம் நானும் ஆயிரம் அம்மா. நான் ஏன் விவரம் தெரியுமா? நீ ஆமையை விட்டுட்டு ஆயிரம், நான் என் பொண்டாடி விட்டுட்டு 4 திருமணம் முடிந்து ஐயோ மன மேடையிலே எனக்கு திருமணம் முடிந்து நானும் எங்க வீட்டுக்காரரும் நீண்ட நாளாக என் மாமிய மாமனாருக்கு குழந்தை என்பது இல்லை. அதனாலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி
திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி முருகன் அருளாலே முத அழகான ஆண் குழந்தை பிறகு மாஜி ஒரு அண்ணன் பார்த்து இந்த ஊர்ல யாரும் சொந்தக்காரங்க ஐயோ ஒரு குவார்டர் கொடு காய்ச்சி வரல சைடு தானே காய்ச்சி வச்சு நான் என்ன பண்ணுவேன் நான் மங்கரம் பாவி என்ன பொங்கற 200 கூடாதம்மா உனக்கு பொண்ணுக்குதான் இல்லையாடா உனக்கு பொண்ணு இருக்குதா இல்லையா உனக்கு பார்த்தா இப்ப என்கிட்ட வரைய நீ எனக்கு பொண்ணு இருக்குதா என்ன பண்ண சொல்றேன் ஒரு பொண்ணு நின்று அழுதா பொண்ணாட்ட ஆம்பளை விட்டு லோல் பட சொல்றியா பொண்ணாட்டினா ஆம்பளை விட்டக்கூடாது ஏடியா 25 போன் அடிக்கிறேன் என் பொண்ணாட்டி ஒரு நாளைக்கு எங்க இருந்தேன் பொண்ணாட்ட பொண்ணு ஆம்பளை விட்டு லோல் பட சொல்றேன் அந்த அளவுக்கு பயப்படுத்து சத்தியமா எங்க ஊர்ல கேட்டா கூட என்ன பெருமையா தான் சொல்லுவான் எங்கம்மா அவங்க வீட்டுக்காரனு கண்ணு கேட்டான்னு வச்சுக்க அந்த பொட்டை பையன் போய் 10 நாள் ஆகுது ஆட்டுக்காரங்க கூட கிடக்குறான் அவங்க வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட பார்க்க மாட்டாங்க சத்தியமா அந்த அளவுக்கு அடிச்சு பைப்பில் வச்சுக்கிறான் நீ என்ன அரே பொட்டை பையனா என்னம்மா நீ என்ன பொட்டை பையன் கேட்குறீங்க நீ ஆம்பளை விட்டு நாங்க என்ன பண்ணுறது அப்படி பொண்ணுங்க தானே கேட்டா இருக்கு இல்லப்பா கேட்டேன் நான் அழுவுறேன் நீ சிரிக்கிற அதனால தான் கேட்டேன் உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி கதி வந்துடக்கூடாது வந்துட்டு போகுது புடிச்சா புளிய கோம்பை பிடிக்கணும் நீ முருங்கை கோம்பை பிடிச்சிட்டு லோன் போட்டா அதுக்கு நாங்க என்ன பண்றது கண்ணு திருமணம் முடிந்து விட்டால் என் மகனையும் மேலே ஒரு கேரண்டு மரம் சுத்தி தானே வருது என்ன கேரண்டு மரம் சுத்தி வர பெறாத்தினியா என் மகனையும் மருமகளையும் மாலை மசுங்காம மல்லிப்பூ வாடாம கூரை மசுங்காம கொண்டப்பூ வாடாம திருச்செந்தூருக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படி என்று பிரார்த்தனை எனக்கு திருமணம் முடிந்த உடனே நானும் என் வீட்டுக்காரரும் கல்யாணம் ஆயிடுச்சுதான் நானும் என் மன்னவரும் தாய் தான் கண்டா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு நடப்பயணமா போனோம் சரி அப்படி நடப்பயணமா போகும்போது திருச்செந்தூர்ல மயிலாட்டம் குயிலாட்டம் கரகாட்டம் வாதிகள் நடக்கிறது கூட்டமான கூட்டம் அந்த கூட்டத்திலே என் மன்னவர் என் கரத்தை பிடிச்சுக்கிட்டே சென்றார் அந்த கூட்டத்திலே என் மன்னவரை நான் தொலைத்து விட்டேன் ஐயா நாங்க என்ன என் மன்னவரை அந்த கூட்டத்துல இன்னும் ஒரு 100 வரணும் என்ன பண்ணுவான் பூஜை மாவதான் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு போகுது எப்பா அதாவது எங்க சொந்தக்காரங்க முன் போடுது பாவம்னு வருது அந்த கூட்டத்துல அப்படி இருந்து ஒரு 100 வேணுமா என் மன்னவரை ஒரு புல் வேணுமே நான் தொலைத்து விட்டேன் ஓடனே ஓடனே கத்தனே கதமாறுனே என் வீட்டுக்காரர் காணவில்லை ஐயோ வீட்டில் தான் இருப்பாரு வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்னு வீட்டுல வந்து பார்த்து வீட்டுக்காரர் இன்னும் பேர் சொல்ல மாட்டேங்கிறா வெறும் வீட்டுக்காரர் தான் பேரா என் மன்னவர் பெயர் சொல்லு முதல் எழுத்து சா சாவ போறனா பேரு கேட்ட டீச்சர் நீ பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறா பேரு சொல்லிட்டு போனதா எப்போ ஒரு ஆடவன் என் முன்னாடி போய் கேட்கறான் 25 வாட்டி குமார் வச்சா நான் கோயிச்சிக்க மாட்டேன் அம்மா பயம் ஓம் பொண்டாட்டி சொல்லுவா ஓம் பொண்டாட்டி சொல்லுவா குமார்னு ஆமா நான் பத்தினி அப்ப என் பொண்டாட்டி தேவையாவா ஆனா என் மகள் வாங்கிட்டு எம்மா கிறுக்குற அளவுக்குதான் கணவனே தெய்வம் உங்களுக்கு பாவத்தே பார்க்க கூடாது கணவனே தெய்வம் கணவனே மாங்கல்யம் அப்படி நினைக்க வேண்டுமா ஒரு பெண்ணா பிறந்தவள் நினைப்பீங்க ஒரு பெண்ணா பிறந்தவள் கணவன் பெயரை உச்சரிக்க கூடாது அவதான் பத்தினி பொண்ணு அவ ஏன் பொண்டாட்டி சொல்றா என்னன்னு தெரியல உன் பொண்டாட்டி என்னவோ உன் பொண்டாட்டி தேவையான இருப்பா நான் அப்படி இல்லை சரி உனக்கு இதுக்கு வேணும் இதுக்கு மேலே வேணுவா முதல்ல வைத்து பாவத்தை பார்க்க கூடாது வா முதல்ல வைத்து சா
அப்புறம் பாருங்க அப்புறம் சொல்லுங்கடா. என்னடா ஜாஜான்ட்டுக்கிறா நான் சொல்றேன், நான் கூட்டிக்கிட்டு வா. ஆச்சா சா ஆ இன் தே சி லன் சாந்தச்சலாம் அவன் தான் என் வீட்டுக்கு வந்தான். விட்டுட்டு போயே மங்கரைக்குன்னா இது சொல்ல முடியாது உன்ன பேரு ஏன் சாந்தச்சலன்னு சொல்லு. இல்லப்பா, ஆ என் கணவர் பெயரை என் வாயால் உச்சரிக்க மாட்டேன். அதான் உன்னை வச்சுட்டு கூட பண்றான். சொல்லே வேணாம், அப்படி சொல்லாதே தனியா நின்னுக்கிறேன். அதனால தான்டா அம்மா திமுறா தெனாவட்டா ஒரு பொண்ணு நின்று அழுவுறேன். இந்த பாவத்தை பார்க்காம திமுறா தெனாவட்டா பேசுறதால தான் நேற்று இவன் தங்கச்சி திருவாமூரி யாகாலி ஈத்துட்டு ஓடிட்டான். யாரா? திருவாமூரி யாகாலி. ஏகால் இல்ல ஆ வண்ணாப்படி பையன். ரெண்டு ஒண்ணா விட்டு நம்ம செலவு மிச்சம் பண்ணலாம். அதே நான் வேண்டுறேன். எவன் 1 லட்சம் 3 லட்சம் பச்சு கல்யாணம் பண்ணி கிடப்பான். அதனாலே வீட்டுல வந்து பார்த்தேன், வீட்டுல இல்லை. இல்ல என் மன்னவரை தொலைத்து 6 மாசம் ஆயிடுச்சு. போச்சுடா போட. எத்தனை? 6 மாதமா? 6 மாதங்கள் ஆகிவிட்டது. அதனாலே நான் வீட்டுல வண்டியா தான் இருக்கிறேன். தனியா வைக்கிறா? ஆமாப்பா, நானும் தனியா தான் நீ தனியா தான் என்னடா பண்றதா? சொன்னது கடை மச்சான், நான் தப்பா பேசிட்டேன். தனியா இருக்கிறேன்றியா? நம்ம தனியா நானும் என் பொண்ணை விட்டு நான் தனியா இருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் மனசு வைக்கணும். நான் சொல்லியே கொடுக்க முடியும். அதான் பட்டு பட்டுன்னு அப்படி பாயிண்ட் பிடிச்சி வேண்டித்தான். அதெல்லாம் வச்சே சொல்லுவாங்க வந்து. அந்த அம்மா பொறுத்தவரைன்னா அது குறைய சொல்லி அது அழுவுது, அது கத்துது கதறுது. நீ என்ன ஓ முன்னாடி இல்லைன்னா அதுக்கிட்ட என்ன சொல்ற? அது ஒரு நாள் குடிச்சு வந்து ஒரு அடி அடிட்டான் என் முன்னாடியா. அள்ளிட்டு மாறிட்டு டவுன் பஸ்ஸுக்கு போய் அந்த ரோட்டுக்கு ஓடின பாரு. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், இல்லை நம்ம முன்னாடி அச்சப்பட்டு ஓடுறா ரோட்டுக்கு. நான் சைக்கிள் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு ஓடுறதுக்குள்ள ரோட்டை பக்கம் போட்டான். போயிடுச்சு. ஓடு கிட்ட போய் சைக்கிள் நிறுத்தினான். டேட்டா ஒருத்தன் பஸ் அந்த நேரத்தை பஸ் சீக்கிரம் வர்றாமா தப்பு படிக்கட்டில் ஏறிக்கிட்டான். ஏய் இறங்கின்றா. ஏ பொட்ட பையா என்னை உள்ள டாப்பா போட்டு அடிக்கிறா. வா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறான், நீ அங்க என்ன கூப்பிடு வருவ, நான் வச்சுக்கிறேன் ஆம்பளை விட்டு ஒன்று ஒதுக்கிற பொட்ட பையா என் பேரை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு போறாடிவா. பெருமைதான், நல்ல பெருமை. அந்த அளவுக்கு அடிச்சு பயப்படுத்தி அனுப்பி வச்சுக்கிறேன். கூப்பிடலான்னு ரோட்டுக்கு போறான். அங்க போனா ஆள் வச்சுட்டு என்ன பண்ணுவா? அதனால நானும் தனியாக இருக்கிறேன் மச்சாச்சுமா. ஏதோ நீ தான் பண்ணுவீங்க. என்னடா நீ தான் பண்ணுவீங்க? நீ தான் நான் என் வேதனையை நான் சொல்றேன், என் கொடுமையை நீ என்னமோ நினைச்சு. அட ஒடிதான் விட்டு போட்டு அப்புறம் இருக்கிறத பார்த்துட்டு போக வேண்டியதான். அதனால தேடனே ஓடனே என் மன்னவரை காணவில்லை. ஆள் எல்லாம் மேய்ச்சிட்டு போ. எந்த மேஸ்திரி? யாரு மேய்ச்சிரி தெரியாதா? பரமசிவம். அப்பனா அந்த ஒடுங்கிட்டான். அல்லன் தான் தாலி கட்டுறான். சித்தப்பும் பெரிய பொருளாம் சும்மா பத்து கிடக்குறோம். மாமனும் தான் தாலி கட்டுறான், அப்புறம் தான் கட்டுறான். ஏம்மா நீ நல்லதுக்கு தான் சொன்னோம். ஐயோ அவர் மேய்ச்சிரி வெள்ளுக்கிறாரு, எதோ கொண்டாந்து கொடுப்பாருன்னு பார்த்தான். எப்பா அதனால இன்னைக்கு என்ன காரணம், ஏது காரணம் சரி ஒன்னும் தெரியவில்லை. என் மாமி மாமனார் இன்னைக்கு நடத்தார்கள். அவன் கேட்பேன் கட்டு கட்டு புன்றான் பொண்டாட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்? அவனை விட்ட மாட்டேங்கிறாலும் 2 பேரும். சீக்கிரமா சென்று உன் மருமகள் கற்பகம் வந்திருக்குதுன்னு சொல்லு. அவங்க மருமகள் கற்ப கொல்லி முருகர் கோயிலுக்கு அனுப்பிச்சா? அதே மாதிரி தனியாக வந்துருக்குதுன்னு தெரியல. மருமா வந்துட்டாளா? மருமா வந்திருக்கிறதா என் மையம் வந்திருப்போம். பையன் ஓடி நைட்டு போடு சுவாமி பாடி ஓட்டி போன சூத்தியா பாத்தியாடா? பாத்தியா? என்னதாங்கிறாரு? அப்படியா? பாத்தியா? பதில இருக்கணும். வெளியே போட பக்கம் இருக்காத. வெளியே போடா. போட வெளியேன்ற வெளியே போடா. என்ன வெளியே போறான் சூத்துக்காரி தண்ணி பண்ணா பாபா.